வணக்க நேயர்களே, மீண்டும் ஒரு காணொலியில் உங்கள் சந்திக்க மிக்க மகிழ்ச்சி. ஆன்மீக அனைத்து சொந்தங்களுக்கும் அடியேன் அன்பு வணக்கம். வாய் நமச்சிவாய். இப்போ வள்ளுவர் பக்திக்கு இது திசையில் இது நாளாகுதுன்னு சொல்கிறேன். இப்போ வள்ளுவர் எடுத்து வந்தீங்கன்னா அஸ்வினி பரணி கிருத்திகை யோகினி மிருகதிசயம் 5 நட்சத்திரம். இப்போ அவிட்ட நட்சத்திரத்தில் 4வது பாகத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கார். இப்போ அவிட்ட நட்சத்திரம் அது 4வது பாகம். இப்போ 4வது பாகம் இந்த அவிட்ட நட்சத்திரம் யாருக்கு உடையது? இந்த அவிட்ட நட்சத்திரம் யாருக்கு உடையது அதை முதல்ல பார்க்கணும். அவிட்ட நட்சத்திரம் 4வது பாகம். சரி, இப்போ நம்ம ஒரு வசியம் ஒருத்தருக்கு செய்யணும்னா இப்போ 4வது பாகத்து அவிட்ட பிறந்திருக்காருன்னா இப்போ அவருக்கு என்ன திசை? இப்போ சரி, இப்போ அவிட்ட நட்சத்திரம் இது மயில் இதில் வருதுன்னு வச்சுக்கோங்க. மயிலுக்கு அதிபதி யார்? ராகு சனி. அப்போ நான் பகலில் பிறந்திருக்காரா இரவில் பிறந்திருக்காரா அதை பார்க்கணும். அவருக்கு சங்கடாசமா மற்ற என்ன இது அவருக்கு கடிதானது என்னென்ன இருக்குது அப்படிங்கிற அதை முதல்ல பார்க்கணும். இந்த திசையில் இப்போ அது ஈசானியம். இப்போ மயிலுக்கும் இதுக்கும் ஈசானியம் தான் அது அதிபதி. ஈசானியம் தான் அதுக்கு அதிபதி. கிழக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிழக்கு எடுத்துட்டா இந்திரன். கிழக்கு எடுத்து இந்திரன் ஈசானி. அடுத்து தென்கிழக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அக்னி. தென்கிழக்கு எடுத்தால் அக்னி. தெற்கு யமன். தென்மேற்கு சுருதி. மேற்கு வர்ணன். வாயு குபேரன் ஈசன். இந்த 8 தான். இந்த ஈசன் இப்போ மயில் பட்சிக்கு இந்த ஈசானியம் அதிபதி. அதுக்கு சனி. அப்போ பகல் பிறந்திருந்தால் இன்றைக்கி சனியில் ராகுன்னா ராகு அந்த பட்சி வரும். இப்போ இவர் இது பண்ணணும்னா இவர் காகம். இப்போ அந்த காகத்துக்கு பார்க்கணும்னா காகத்துக்கு 2 தரம் இருக்குது. இப்போ நீர் ராசி எடுத்துக்கோங்க, அதுக்கு 2 இது இருக்குது. ஒன்று பிரம்மாண்டம், ஒன்று இது அந்த மாதிரி தான். ஒன்று ஓடும் தண்ணி, ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்குது. கடல் ஒன்று தண்ணி போகிற மாதிரி, அது போதும். சந்திரன் 2 இருக்குது. இப்போ இந்த இதில் அப்போ தென்மேற்கு திசை இவருக்கு ஈசானியம். தென்மேற்கு திசை நேர் திசை அது தென்மேற்கு திசை. அப்போ தென்மேற்கு திசையில் எந்த பட்சி இருக்குது, அதுக்கு எந்த அந்த அவன் பிறந்த திசை என்ன? அப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கான். திருவாதிரையில் பிறந்திருக்கிறானா, இல்லை அவிட்டத்தில் பிறந்தா, புனர்பூசத்தில் பிறந்திருக்கிறானா, இது எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கான், அதுக்கு என்ன பட்சி, அது எந்த பாகத்தில் பிறந்திருக்கான், இது எந்த பாகம், இந்த பாகத்துக்கு அதிபதி யார், இது எந்த திசை, எல்லாம் உள்ள கால்குலேட் பண்ணி பக்கத்தான் எல்லாமே சரியாக வரும் சாமி. ஒன்றே அதான் சொன்னேன் முதல்ல. பஞ்சபட்சிக்குள்ளே போனால் திசைகளும் பஞ்சபூதங்களும் பட்சியும் ஒரே எல்லாமே. அந்த தொழில், அந்த மணி கணக்கு எல்லாமே நீ கூட்டி கணக்கு வரும்போது நீ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே கான்செப்டில் வரும். அது என்ன தொழில், இன்றைக்கி இந்த சாமத்தில் இருக்குது, 4வது சாமா, 5வது சாமா, 8வது சாமா, அந்த கணக்கு வரும். அதில் கரெக்டாக வரும். தொழில் அதுக்கு என்ன அதிபதி, அதுக்குள்ளேயே ஒரு அதிபதி இருக்காங்களா, இதை எல்லாமே இதுக்கான சக்தி யார், கௌமாரியா, பிரதமையா, வராகியா, அவங்கள பார்க்கணும். இவங்க எல்லாத்தையும் நான் சொன்னேன் முதல்ல எல்லாத்தையும் ஒன்றா சோர்ந்து சித்தி பண்ணணும் சாமி. சித்தி ஒவ்வொரு இதுவும் அதான் சொன்னேன். ஒன்று பூஜையில் வரணும், இல்லை வாசி ஓகத்தில் வரணும். இது 2 தான் அந்த இதுக்கு கான்செப்டுக்குள்ளே உள்ளே வர முடியும். மற்றபடி எல்லாம் சொல்லுவாங்க, இது வந்திருக்கு, அது வந்திருக்கு, இது வந்திருக்கு, நான் வந்திருக்கேன், எது பண்ணினாலும் அதான் சொன்னேன். அந்த நிலையை கடந்தவங்க வேறு மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க சொல்லவே மாட்டாங்க. அதான் உண்மை. அது நமக்கு ஏண்டா இதெல்லாம் இப்போ நமக்கு அது இருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய காலம் அது ஒரு மாதிரி தான் போகும். அதான் உண்மை. அதனால் ஒரு பஞ்சபட்சியில் அஷ்டகர்மங்கள் அத்தனையும் ஆடலாம் சாமி. வசியம், மாரணம், பேதனம், விசேஷனம், உச்சாரணம், ஆக்கர்ஷணம் எல்லாமே எல்லாத்துக்கும் ஒவ்வொரு திசைகள், எல்லாத்துக்கும் கிரகங்கள், எல்லாத்துக்கும் பஞ்சாட்சரம், எல்லாத்துக்கும் அந்த இது சாமம், எல்லாத்துக்கும் சுவாசம் ஒன்று விடாமல் வரணும். ஓரை எல்லா மணிக்கணக்கு வந்தால் ஓரை வரும், மூச்சு வந்தால் சுவாசம் வரும், சரக்கலை வரும். இப்படி ஒவ்வொன்றும் கிரகங்கள் வந்தால் ஜோதிடம் வரும். அதான் சொல்கிறேன். ஜோதிடம், சரக்கலை, ஓரை,
சாமம், அதனில நட்சத்திரங்கள், இது இந்த ஊனு நடை அரசு, இதனில அதிபதிகள், அது பாலர்கள், அதுக்கு சக்திகள் எல்லாம் நான் சொன்னேன். மொத்த டோட்டலில் நான் சொன்னேன், ஒன்றுக்குள்ளே வச்சுட்டு ஒன்றும் பண்ணவே முடியாது சாமி. எல்லாத்தையும் ஒரே கால்குலேட்டர் பண்ணும்போது தான். இப்போ பஞ்சாச்சாரம்னா பஞ்சாச்சாரம் சுத்தியாக இருக்கணும். அதிபதிகள் யார்? இப்போ நல்ல இன்னைக்கு இப்போ எடுத்துக்கோங்க. மூல நட்சத்திரம் யாருக்கு உடையது? மூலம் யாருக்கு உடையது அப்படின்னா அப்படி கண்ணை மாதிரி சொன்னேன். மூலம் என்னையா? கோழிக்கு உடையதா மூலம்? அப்படிங்கிற கரெக்டாக இது எந்த பாகம்? இந்த 27 நட்சத்திரம், இந்த 9 கிரகங்கள், இந்த அதிபதிகள் எல்லாம் அப்படி கண்ணுக்குள்ள மனப்பாடமாக ஓடணும். அதான் சொன்னார், பச்சையை ஆகிறத விட பச்சையை தன் பச்சையை உடலிலே ஆகிறான் பாருங்க, அவனுக்கு தான் அந்த பச்சையை வேலை செய்யணும். நானே அதான் சொல்கிறேன். பச்சை முட்டுக்கணுன்னா பச்சை வேலை செய்யும். உங்கள் உடம்பு, உருவம், சுவாசம், மணிக்கினி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பச்சை தன்மைக்கு போனால் தான் நீங்கள் இந்த பச்சையை கடைப்பிடிக்க முடியும். சும்மா இந்த அதை பற்றிங்க இன்றைக்கி காகம் அரசில் இருக்குது, நீங்கள் எல்லாம் சாதிக்கலாம். காகம் அரசில் சாதிச்சாங்க ஒன்றும் சாதிக்காது, வீட்டில் தான் சாதிக்கும். நீங்கள் என்ன ஒன்றும் பண்ண முடியும். நான் தான் சொல்லலை, தெரிஞ்சவன் 1000 அந்த பிரச்சனைக்கே போக மாட்டான். ஒன்றும் உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய பூஜை கீச்சாமல் காவு கீவுக்கு எது அவன் நாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அதான் முடிஞ்சு போகும். அதான் உண்மை. ஆகையினால சொல்கிறத நல்லா கேளுங்க. கடைசி வரைக்கும் இதை டிக் பண்ணால் பாருங்கள். கடைசி முடியல உங்களுக்கு ஒரு ஞான நிலை கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வாசி யோகத்தின் தன்மை எல்லாமே உள்ள ஒரு சாமி. நான் எல்லாமே சொல்கிறேன்னு சொன்னேன். சரக்கலை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றா பற்றி இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நான் இதை வச்சுட்டு நீங்கள் அதை பண்ணுங்கன்னு சொல்லலை. இவ்வளவும் உள்ளே இருக்குது சாமி. எல்லாரும் சொன்னாங்க, உனக்கு காகம் பற்றி இன்றைக்கி அதை போய் செய்ய. என்னத்த காகம் போய் என்ன போய் செய்ய போகுது? ஆந்தைன்னா போய் என்ன செஞ்சிட போகுது? ஆந்தைக்குள்ளே நீ போனால் ஆந்தைன்னு ஒன்றா போக முடியாது. ஆந்தைக்கு நீ எந்த நட்சத்திரத்தில் பிறந்த, எந்த நட்சத்திர பாகத்தில் பிறந்திருக்க, 1ஆவது பாகமாக 2ஆவது பாகம். நான் தானே சொல்கிறேன். இப்போ மேஷம் அஸ்வினின்னு வச்சுக்கோங்களேன். அஸ்வினி 1ஆம் பாகம் அஸ்வினி, 2ஆவது ரிஷபம், 3ஆம் பாகம் மிதுனம், 4ஆவது பாகம் கடகம். இந்த 4ம் வேலை செய்யும். அதான் சொன்னேன், முதலே சொன்னேன். அஸ்வினி 1 வச்சு அசுரங்கள் அத்தனை ஆடலான்னு சொன்னேன். அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் எல்லா இதுவும் இருக்குது சாமி. ஒவ்வொரு பாதகத்துக்கும் ஒவ்வொன்று வரும். 4 பாகம் அவங்களோட நிலை என்னென்னமோ அது நிலைக்கு தான் மாறுவாங்க. அதான் உண்மை. இப்போ இன்னைக்கு சொல்ல மாதிரி பஞ்சபட்சம் என்ன நீங்கள் ஒரு டைம் டேபிள் ஊன் நடை அரசு காகம் வள்ளுவர் இன்னைக்கு ஊனு ஆந்தை நடை காக அரசு குயில் இதுதான் இந்த கான்செப்ட் எல்லாத்துக்கும். இதைத்தான் இதை படி. சரி, என்ன சுவாசம் மாறணுமா? இந்த காலத்துக்கு அந்த காலத்தில் போடு, அந்த காலத்துக்கு போல கவுண்டர் துணியை வை, இந்த குச்சியை வை. இதுதான் அவங்களுக்கு தெரிஞ்சு அதை சொல்கிறாங்க. வாசி யோகத்தில் மூலியத்தில் நீ வரும்போது வாசி உனக்கு எவ்வளோ சித்தியாகும். சுழுமுனை திறந்து நீ உள்ளே போகும்போது அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே உனக்கு உன் கடைக்கு வந்துடு சாமி. எல்லாம் சொன்ன நான் சொல்லலை. நீ அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடுவேன். அடுத்து உங்கள் இருக்கிறவங்க கண்ட்ரோலுக்கு யாருக்கும் எல்லாம் சொல்லலை, யாருக்கும் பயப்படவில்லை, யாருக்கும் தலை வணங்க வேண்டிய தேவையில்லைன்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுக்குள்ளே தான் இருக்குது சாமி. எல்லாமே அதுக்குள்ளே எல்லாமே அடக்கமாயிடும். ஒருத்தர் மாதிரி அப்படி இல்லை இப்படி இல்லைன்னா சொல்லவே முடியாது சாமி. எல்லாத்துக்குள்ளேயும் எல்லாமே இருக்குது. அதுதான் உண்மை. நான் சொல்கிறத விட நீங்கள் அதை உணர்ந்து பாருங்கள். எல்லாமே என்னடா இவ்வளவும் சுற்றி விட்ட கதை தானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நேர்களே, உங்களுக்கான பற்றி, உங்களுக்கான ராசி பற்றி, உங்களுக்கான தொழில் பற்றி அனைத்தும் சித்தர்கள் முறைப்படி 48 நாள் பூஜை வச்சு எல்லா இதுகளும் உங்கள் காரிய தடைகள், தொழில் தடைகள் எல்லாம் நீக்கி தரப்படும். தாயத்து இயந்திரங்கள் எழுதி தரப்படும். இது உங்களுக்கு விவரமாக இருந்தால் இந்த நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கமெண்டில் கேளுங்க. இல்லைன்னா என் ஃபோன் நம்பரை கொடுத்துங்க. 93 44 69 89 75 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓம் நமச்சிவாய சிவாய நம. ஓம் நமச்சிவாய சிவாய நம.